வெல்கம் டு த ஷோ ஆஃப் பட. இது எபிசோட் 3. நம்ம எபிசோட் 3க்கு வருகை தந்திருக்கும் அந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாண்டட், அதாவது ஹிந்தி போக்கிரி. தெலுங்கு போக்கிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணி போட்டாங்க. ஆனா எப்படி தெலுங்கர்கள் இப்ப வரைக்கும் தெலுங்கு போக்கிரிக்கு முட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அங்க வடக்கன் ஹிந்தி போக்கிரிக்கு முட்டு கொடுக்குறாங்க. ஆனா ஹிந்தி போக்கிரி அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. காப்பி இல்ல, ரீமேக் தான் சொன்னோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ படத்துல ஸ்டார்டிங் சீன் எது? யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான். இப்ப இந்த சீன் ஞாபகம் இருக்கா? ஆனா ஹிந்தில எப்படின்னா, யார் அடிச்சு பொறிக்கலங்கி பூமி அதிருதோ அவன் தான் ராதே, நான் தான் ராதே. இந்த படத்துல சல்லுபாய்க்கு பேரு ராதே. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க அசின் நடிச்சிருக்காங்க. அப்ப இங்க யாரு? பிசின். அசின் பிசின் நாம எப்ப ஒட்ட போறோம்? அந்த பிசின் பேர் பாத்தீங்கன்னா இதுல ஜானு. சோ இப்ப இவங்க அழகா இருக்கிறாங்க. பட் இப்ப அவங்க ரீசெண்டா அவங்களோட பிக்சர் பாருங்க, இப்ப இப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பாங்க போல. அதுதான் அவங்களோட கடைசி படம், படம். அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் நடிக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துல வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி நடிச்ச போக்கிரிய 100 தடவை செல்லுபாய் பாத்துட்டு வந்திருப்பாரு போல. அதே மாதிரி உட்கார்றாரு, அதே மாதிரி பேச ட்ரை பண்றாரு. ஆனா இதுலயும் ஒரு சூட்சமம் இருக்கே. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. அதான் என்ன கேட்டீங்கன்னா, விஜய் எங்க பார்த்தாலும் அவர் கரெக்டா பேசுவாரு. இங்கன்னா கெத்தா பேசுவாரு, இங்கன்னா கோமா பேசுவாரு, இங்கன்னா ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பல விஷயங்கள் இருக்கும். ஆனா இங்க சொல்லுபாய் அப்படி கிடையாது. ஆட்டுக்குட்டியை தடவுற மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரிதான் பேசுவாரு சொல்லுபாய். இதெல்லாம் இருக்கட்டும், வேற நல்ல விஷயமே இல்லையாடி உன்ட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இதுலயும் பிரகாஷ் ராஜ் தான் நடிச்சிருக்கிறார். இதுதான் சூப்பரான ஒரு விஷயம். இந்த படத்துல வேற எந்த ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த போலீஸ்காரரோட ஒரு சீன் வரும்ல, இந்த மாதிரி விஜய் ஃபுட்பால் கோர்ட்ல இருப்பாங்க, நல்லா ஏசி குளு 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 குளுன்னு இருக்காமே, அந்த சீன்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுல சொல்லுபாய் எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க. 2000 स्क्वायर फीट का रजिस्ट्रेशन हो गया तेरे बीवी के नाम पर। ए तेरे मुंह नहीं लगना चाहता, मैं समझा? सुना, बहुत जोरों से काम चल रहा है। சோ இந்த சீன் நீங்க பார்த்தோனே உங்க மனசுல இப்ப இந்த ஹிந்தி போக்கிரி எப்படிலாம் எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அப்படியே தான் எடுத்து வச்சிருக்காங்க, ரீமேக் பண்ணி. எதுவும் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எல்லாம் போடல. என்னன்னா இங்க உப்புமானா இங்க பாஸ்தான்னு மாத்திருக்காங்க. அதாவது தின்னு, பாஸ்தாவை நல்லா தின்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிசின் சொல்லுவாங்க. சோ வாண்டட் மூவில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மாத்தி தான் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, நான் ஸ்டார்டிங்ல ஒரு சீன் சொல்லிருப்பேன்ல, யார் அடிச்சா பொறிக்கலங்கி பூமி அதிருதோ, அது ஹிந்தி சீன்ல ஒருத்தர் அடிக்க வருவாரு. அவர் யாருன்னு தெரியுதா? இப்ப தெரிஞ்சிச்சா? இவர் தான் பாலிவுட்ல ஒரு கேமியோ பண்ணிருக்கிறார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். போக்கிரி மூவி சாங்ஸ் அப்படி சொன்னாவே நமக்கு ஞாபகம் வருது போக்கிரி பொங்கல், அந்த சாங் பத்தி தான் நமக்கு ஞாபகம் வரும். இதுல பிரபுதேவா அவர் சூப்பரான கேமியோ பண்ணிருப்பாரு. பாலிவுட்லயும் பிரபுதேவா இருக்கிறாரு, அவரே கூப்பிட்டு கேமியோ பண்ணிருந்தாவும் சூப்பரா இருக்கும். ஆனா சல்மான் கான் பிரபுதேவா அளவுக்கெல்லாம் ஆட முடியாதுல்ல. ஏன்னா சல்மான் கான் எப்படிப்பட்ட டான்சர். சோ அவர் அளவுக்கு ஆடுறதுக்கு அனில் கபூர் கூட்ட ஆட வைப்பாங்க. சோ இதுதான் படத்துல ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் நிறைய டூயட் சாங் எல்லாம் கொண்டு வருவாங்க. அது பார்க்க அந்த அளவுக்கு நாராசமா இருந்தாலும் ஹிந்தி வடக்கன் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அவர் கம்மல் போட்டிருக்கிறது, கிழிஞ்ச பேண்ட் போட்டிருக்கிறது திருப்பி பார்த்தாவே கேங்ஸ்டர் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் ஹிந்தி ஆடியன்ஸ் ஹிந்தி போக்கிரிக்காக முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியல. போக்கிரி படத்துல கமெடியனா பாத்தீங்கன்னா வடிவேல் வருவாரு. அவரு சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு, என்னதான் சீரியஸான சீன் போனாலும். ஆனா ஹிந்தி போக்கிரியில வடிவேலுக்கு பதிலா வேற யாரையோ உட்கார வச்சிருக்காங்க. இவர் பண்றது சிரிப்பே வர மாட்டேங்குது. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா ஏதோ பண்ண வச்சு சிரிப்பு காமிக்கிறாங்க. இவரும் பாத்தீங்கன்னா நம்ம பிசின் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. சோ அதே சீன் தான். இதுல வேற என்ன நடக்குன்னா, அதே மாதிரி போலீஸ்காரர் வருவாரு, அதே மாதிரி பிசின் கிட்ட வழிவாரு, இதே மாதிரி சீன் தான் எடுத்து வச்சிருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா இந்த பிசினுக்கும் நடிக்க வரல, நம்ம சொல்லுபாய்க்கும் அந்த அளவுக்கு நடிக்க வரல அப்படிங்கறது தான் ஒத்துக்கணும். நீங்க வடக்கன்ஸா இருந்தீங்கன்னா நான் மன்னிச்சிருங்க, பட் உண்மையை சொல்லணும். எப்படி இன்னும் மகேஷ் பாபுக்கு முட்டு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி சல்லுஜிக்கு முட்டு கொடுக்குறாங்க. சோ இதுதான் உண்மை. சரி, வேற என்ன இருக்குன்னு பாப்போம். சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அப்படியே ஐபிஎஸ், அப்படியே சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி நடந்து வருவாரு. ஆனா இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்வீர் ஷிகாவத். சோ இவர் தான் ஐபிஎஸ் மாதிரி நடந்து வருவாரு.
அதாவது இந்த படத்தை வந்து அப்படியே தான் எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் எப்படியாவது முட்டு கொடுக்கணும் சல்மான் கானை என்னென்னமோ ஆடி வச்சு பாக்குறாங்க, பறக்க வச்சு பாக்குறாங்க. ஆனா சல்லுபாய் பாத்தீங்கன்னா ஒரே டைலாக் டெலிவரி தான். ओके ना ओके एक औरत हो के औरत जात की इज्जत नहीं करती कैसी औरत है तू நீங்க வேணா ஒரு 2-3 சீன் ஓட்டி பாருங்களேன், ஒரே மாதிரி டைலாக் தாங்க பேசுவாரு. எங்கேயுமே வந்து தட்டு தடு மாறாம ஏத்தியோ இறக்கியோ பேச மாட்டாங்க. அதாவது பேசுறதெல்லாம் மகேஷ் பாபுவை பார்த்து எடுத்துக்கிட்டு மேனரிசம்லாம் விஜய் பார்த்து எடுத்துக்கிட்டாரு போல. அப்படிதான் அந்த படம் இருக்குது. என்னதான் படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தாலும் அதை காப்பின்னு சொல்லிடக்கூடாது. அதனால படத்தை அப்படியே வந்து எடுத்தாலும் லொகேஷன்லாம் வேற வேற மாதிரி இடத்துலதான் எடுத்துருக்காங்க. சோ இந்த படம் ஹிட்டா பிளாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடா 93 கோடி அடிச்சது. நம்ம போக்கிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 கோடி தமிழ்நாட்டுல அடிச்சது. ஆனா அது வேர்ல்டு வைடா 93 கோடி தான். சோ வந்து இந்த ராதே ராதே அப்படிங்கிற இவரோட பேர்ல தான் அடுத்து வந்து ஒரு பாட்டு படம் எல்லாமே வந்துச்சு. சோ சல்மான் கானுக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். இவருக்கு வந்து ஒரு பேர் போன ஒரு படம் தான். ஆனா நமக்கு தான் வந்துட்டு தளபதி விஜய் நடிச்சதை பார்த்துட்டு சல்லுபாய் நடிக்கிறத பார்த்தா பிடிக்காது. சோ உங்களுக்கு வேற ஏதாவது படம் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்களும் வந்து இந்த வடப்பட எபிசோட்ல போடுறோம். சோ இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணுங்க. பாய்.